வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். ஜோதிடம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பழங்கால அறிவியல்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, ஜோதிடம்ங்கிறது கோள்கள் நட்சத்திரங்களோட நிலைய வச்சு நம்மளோட எதிர்காலம், குணம், வாய்ப்புகள் இதையெல்லாம் கணிக்கிற ஒரு முறை. உலகத்துல பல கலாச்சாரங்கள்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களா இதை பின்பற்றி வர்றாங்க. அப்போ வேத ஜோதிடம்னு ஒன்னு இருக்கே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேத ஜோதிடம், அதாவது இந்திய ஜோதிடம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்களோட சஞ்சாரம் இதையெல்லாம் முக்கியமா எடுத்துக்குது. ஒவ்வொரு ராசி, லக்னம், கிரக அமைப்பும் ஒருத்தரோட வாழ்க்கையில பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையும். சரி, 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும்? இதனால நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த பராபவ வருஷத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்குன்னு ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் புத்தாண்டு 2026 மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா? அடடே, கண்டிப்பா தெரியும். மீன ராசிக்கு இந்த வருஷம் ஒரு கலவையான பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். நிறைய புது அனுபவங்களும் சில சவால்களும் காத்திருக்கு. ஆனா அவங்களோட இரக்க குணமும் உள்ளுணர்வும் எல்லாத்தையும் சமாளிக்க உதவும். அப்படியா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. மனசு கொஞ்சம் அலைபாயம்னு சொல்றீங்க. அப்ப குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் தேவை. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. குடும்பத்துல சந்தோஷமும் அன்பும் அதிகரிக்கும். புது வரவுகளையும் எதிர்பார்க்கலாம். அருமை, கேட்கவே நல்லா இருக்கு. தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது புதுசா தொடங்கலாமா? நிச்சயமா, தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வர்த்தகத்திலையும் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா முதலீடுகள் பண்றப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூட்டு தொழில் செய்றவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். புது யுக்திகளை பயன்படுத்தி லாபத்தை பெருக்கலாம். அப்போ வேலை தேடுறவங்களுக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு ஜாக்பாட் அடிக்கலாம். புது பொறுப்புகள் தேடி வரும். சக ஊழியர்களோட ஆதரவும் கிடைக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யற வாய்ப்பும் கூட இருக்கு. ஆனா பணிச்சுமை கொஞ்சம் இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு அவங்களோட ஆற்றல் உதவும். மேலதிகாரிகளோட பாராட்டையும் பெறுவாங்க. நிதி நிலைமை எப்படி இருக்கும்? சேமிப்புகள் குறையும்னு சொல்றாங்களே. ஆமாம், நிதி நிலைமை கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு கொஞ்சம் தாமதமாகும். சேமிப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புது முதலீடுகள் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். பழைய கடன்கள் அடைபடும். ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்தணும். நிதி திட்டமிடல் ரொம்ப அவசியம். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஏதாவது பாதிப்புகள் வருமா? ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்கள்ல அக்கறை செலுத்தணும். உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் மன அழுத்தத்தை குறைச்சு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வந்தா அலட்சியம் செய்யாம உடனே மருத்துவரை பார்க்கணும். குறிப்பா கண்கள்ல கவனம் தேவை. நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். பயண வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஆன்மீக பயணங்களுக்கு போகலாமா? நிறைய பயண வாய்ப்புகள் இருக்கு. கேது பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் நிறைய மேற்கொள்வாங்க. உறவினர்கள், நண்பர்களை பார்க்க வெளிப்பயணங்கள், தொழில் சம்பந்தமான பயணங்கள்னு நிறைய இருக்கும். இந்த பயணங்கள் புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். புது இடங்களை கண்டுபிடிச்சு மகிழ்வாங்க. பயணங்கள்ல பாதுகாப்பா இருக்கணும். சனி, குரு, ராகு, கேது இவங்களோட சஞ்சாரத்தால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? சனி பகவான் முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. மனசுல குழப்பங்கள் வரலாம். ஆனா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குரு பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி, புது படைப்பு திறன், கலைத்துறையில ஆர்வம், காதல் விவகாரங்கள்ல முன்னேற்றம், திடீர் பணவரவுன்னு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாகும். தூக்கமின்மை வரலாம். கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிரிகளை வெல்வீங்க, கடன்கள் அடைபடும், ஆரோக்கியம் மேம்படும், புது வேலைவாய்ப்புகள் கிடைக்கும்.
அப்போ மொத்தமா 2026 மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்தமா ஒரு கலவையான ஆண்டாதான் இருக்கும். புது வாய்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள அவங்க தயாரா இருக்கணும். இரக்க குணம் அவங்களுக்கு உதவும். குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் பொறுமையா செயல்படணும். இந்த ஆண்டு அவங்களுக்கு நிறைய அனுபவங்களை தேடித்தரும். எல்லா துறைகள்லையும் முன்னேற முயற்சி தேவை. எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பலன்கள்லாம் பொதுவானவை மட்டும்தான். ஆமாங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நாங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பி வாழ்க வளமுடன்.